இதுல அது வான்காமத்துல அந்த நுண்ணி அறையில பறக்கும் பொழுது அந்த கலரு போக்குவரத்து எல்லாம் சகலம் எடுத்து கொடுத்து பாத்தீங்களா? இதா நிலைகளை எடுத்துக் கொடுக்கு. அப்போ அங்க என்னத்தை பரப்புன வெறும் அலைதான? அந்த அலையில நிறமுண்டா? இப்ப அதே கலர் இங்க எப்படி வந்து பாத்தீங்களா? அது போல நம்முடைய ஆன்மா இங்க செயலை செய்யும் பொழுது அந்த செயலின் விளைவு யாராருக்கு ஒத்துக்குதோ அங்கெல்லாம் போய் செயல் உருவாக்கிட்டு தான் போயிட்டே இருக்கு. எனக்கு பீடி குடிச்சு பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு நெருங்கிய நண்பர் பீடி குடிக்கிறாரு. அப்போ ஒரு பீடி நான் குடிச்சிட்டு இருப்பேன், அவர் 2-3 கட்டு குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ற கூட அது இணைய இன்னைக்கு கொஞ்ச நாள் பார்த்தா நான் 3 கட்டு குடிப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு செயலும் இன்றைக்கு மனிதனுடைய சமுதாயத்தில் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லைன்னு வச்சிருக்கான். எனக்கு நெருங்கிய நண்பர் குடிக்கிறாரு. சரி, ஐயாவுக்கு கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. நானும் ஒரு நாள் வேண்டாங்கிறேன், 2 நாள் வேண்டாங்கிறேன், 3ஆவது நாள் குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரு உடனே இறந்து போயிடுறாரு. அந்த ஆன்மா வந்து என்னன்னு நம்மளோட அட்டாச் ஆகிடும். இது அந்த குடிக்கிறது உங்களுக்கு பூர்த்தி ஆகல. சரிங்க, அட்டாச்சுன்னு சொல்றீங்களா? அது உள்ளே வந்து அட்டாச் ஆகாம வெளியிலே நின்று உள்ளேயே வந்து இயக்கத்துல கலந்துட்டு உங்களோட எப்படி உள்ள வரும்? உங்க சூக்குமோ இது பலகீனமா இருக்கிறதுனால அது உள்ள வரும் இல்லைங்க. ஒரு சூக்குமா ஒரு உடம்புல இருக்கு, அப்ப இன்னொரு சூக்குமா எப்படி இன்னும் அதே உடம்பு அப்படி ஆகாத நிறைய உடலை விட்ட உயிர்கள் ஒவ்வொரு ஆண் பெண் இடத்துலயும் இருந்துட்டு இருக்குது. ஆனா அது இயக்கத்துக்கு வெளியில் வராம செயல்பாட்டு ஒத்து இருக்கிறதுனால அது அப்படியே அமைதியா இருக்கு. ஆனா செயல் அதுக்கு இதுக்கு ஒத்த நிலை வராம இருக்கும் பொழுது எழுச்சி பெற்று நான் வேறுனது காட்டுது. ஒத்தலை இருக்கும் பொழுது அது ஒத்துக்காத அலை. ஒத்தலையா இருக்கிற பொழுது உங்க கூட சேர்ந்து அது செயல்பட்டுட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியாது. ரெண்டு சூக்கமும் ஒரே உடம்புல இருக்கு. 2 சூக்கம் ஒவ்வொரு உடம்புல இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒரே உடம்புல. இப்ப அப்பா போயிட்டாரு, அம்மா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. யாரு கூட இருக்கு? நீண்ட நாள் கருத்தொடர் உடையது நம்ம கூட தான் இருக்கு. நமக்கு தெரியுதா? சரி, அது தியானத்துல உணர முடியும். தியானத்துல இருக்கிறவங்க கிட்ட அது வராது. ஏன்னா தியான முறையில் இருக்கும் பொழுது இந்த அலைக்கு அந்த அலைக்கு வேறுபட்டுருக்குது. எங்கு வந்து இணை முடியும். இப்படி உலகத்தில் உள்ள ஒரு கோடான கோடி மக்களிடத்துல உயிர் விட்ட ஆன்மாக்கள் அந்தந்த பழக்க வழக்கத்துக்கு ஒத்து இந்த செயல்பட்டு இருக்கு. அந்த அலை இருக்கிறவங்க தான் அது வந்து அட்டாச் ஆகி இருக்கட்ட வராது. அந்த அலை இயக்கமே அந்த தனி இந்த அதாவது சக்திகளத்தை தாண்டி பிரம்ம நிலையோடு அது இருக்கு. அங்க போகும் பொழுதுதான் நமக்கு அவங்களுடைய துணை கிடைக்கும். அப்போ சொல்ல பார்த்தா ஹாஸ்டல்ல வந்து அப்போ 2 சூக்கம் போகும். எது உங்ககிட்ட வருது இணையன்னு வச்சுக்க. ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அது இருக்கு. அது நல்லா குடிச்சு திருப்தியா இருந்துச்சுன்னா தானே வேலைக்கு போயிருக்கும். சரிங்க, அப்போ நான் அந்த சமயத்துல ஹாஸ்டல் டிராவல் செய்யறேன். அப்போ 2மே வெளியே போகும். ஆமா, இது ஒரு முழுசா வெளியில் போறது இல்லையே. ஒரு இப்போ ஏற்கனவே ஒரு 30-20 தான் போகுது. யாரு? மற்றவங்க. இப்போ சாமி சொல்லி கொடுக்குறாரு அந்த மாதிரி இருக்கு. தானாக போகும் பொழுது 50-51 போகும் பொழுது இந்த உடல் ஒண்ணும் இருக்காது. உடலை கொண்டு தீயில் போட்டாலும் ஒண்ணும் பேசாது. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. டாக்டர் ஆபரேஷன் பண்றாரு இல்லைங்களா? அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி மயக்க ஊசி போட்டு செஞ்சிடறாரு. ஆனா பூராமா மயக்கம் வந்துருதானா 49 அதுல இயங்கிட்டு இருக்கு. இது உடல்ல. 2வது அந்த உணர்வு வெளியில அந்த கருவியின் மூலமா இருக்கிறத உள்ள வந்து புகுமா புகாதாங்கிற சந்தேகத்தினால நம்ம கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து உள்ள இயங்கிடுதுன்னு சொன்னா ஒத்து இயங்கிடுதுன்னா விழிப்புணர்வு வருது. ஒத்துக்கலைன்னு சொன்னா ஆபரேஷன் பண்ணி போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இயக்கத்தை நிறுத்திட்டு போயிடுது. எது இயக்கத்தை நிறுத்தம்? இந்த 49 போயிடுது, உள்ள வராது.
இது சரி இயங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இல்லைன்னா உருவாகலைன்னா இதை விட்டு போட்டு அது போயிடும். ஆகையினால ஆபரேஷன் பண்ணி போயிடுது அப்படின்றாங்க. ஒரு நல்ல ஒரு பவர் இருந்தால் மட்டும்தான் உள்ள வந்து போதும். அது மாதிரி நாம தூங்கும் பொழுது 49 இருக்கு. அந்த நிலை யான முறையில் கொண்டு வரணும். கொண்டு வரும் பொழுது அப்ப 51 இருக்குது. 51 போகும் பொழுது நான் ஒரு கனவு கடன் கையாங்குது. அந்த கனவு காணும் பொழுது இந்த உடலை விட்டு போட்டு போய் அங்க வெளியில் பேசுது இல்லது. அது அங்க 51 ஆகி நிற்கும். ஆனா அது நமக்கு தெரியாது. உண்மையிலேயே இது தெரியுது, அங்க பேசுது இல்ல. நிலவான உடனே ரெண்டாவது சொல்லுது, நான் பேசிட்டு இருந்தேன், அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு இப்படி எல்லாம் நமக்கு தோட்டத்துக்கு வந்து சொல்லுது இல்ல. ஆனா கனவா நம்ம அது கனவா வருது. கனவை நனவாக்கணும். நீங்க 51 அந்த மாதிரி போய் பேசணும் இந்த உடல். அதுதான் பயிற்சி முறை. அந்த முறைக்கு வர்றதுக்கு வரும் பொழுது அந்த நிலையுட மகான் தான் நம்ம கூட தொடர்பு கொள்வாங்க. இதுகள்ல கிட்டவே வராது மற்ற சோல்ஸ் எல்லாம். அது பாத்தீங்களா, அதுக்கு பக்குவமாயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மகான் கூட அளவு வந்து நம்ம நேரா தொடர்பு. கொஞ்சம் பக்குவம் இல்லைன்னு வச்சுங்க, அவங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்திடணும். ஒத்தலை இதே மாதிரிதான். இப்போ நம்ம வகையில முதல்ல ஞானத்துக்கு போன உடனே எங்கெல்லாம் ரகலை பண்ணிட்டு வந்தாலும் நம்ம ஊர்ல தான் வந்து அடி போட்டு இறந்து போயிடுவாங்க. அப்ப நான் சாமிக்கு கேட்டேன், சாமிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன இந்த ஒரு ஆன்மா அங்க போகுதுன்னு அடிச்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த எல்லை விட்டு அது போகாதான். இன்னொரு ஆளு அது ஒத்த ஆள் வந்து இந்த ஆளுக்கு யார் ஆப்போசிட்டா அதை முடிச்சு போட்டுட்டு அது போகுமா, அது போய் இடத்த விட்டா போயிடும். ஆமா, அது போய் இது புதுசா இது இருக்கு. ஆமா, இங்க இருக்கு. ஒண்ணு போய் ஒண்ணு நிக்காங்க. இந்த ரோட்ல ஆக்சிடென்ட் எல்லாம் அதே இடத்துல வரும். அந்த சூழ்நிலைமே கால நேரம் ஒத்து வர வரையில் அது இயங்கிட்டே இருக்கீங்க. இந்த எல்லை விட்டு மட்டும் அது போகாது. ஆனா பற்றுதல் இருக்குது இல்லைங்க வெளியில ஆளுங்களோட, அப்ப அது போகாது. அந்த ஆளுங்களோட அந்த உத்தமம் வர வரையில இது காத்துட்டு இருக்கு. அவர் அந்த அன்னைக்கு ஒத்தத்தை வரணும். எல்லாத்துக்கும் நம்ம போக முடியாத இல்ல. வீட்டுல அம்மா அப்பா மேல பட்டு இருந்து அங்கெல்லாம் போகாது. எந்த அழுத்தத்தோட அந்த ஆன்மாக்கு அந்த அழுத்தம் வர வரையும் அங்க நிக்குது. அப்படி ரெடி பண்ணுது, அடுத்தவன் வர வரையும் ரெடியா நிக்குது. அவன் வந்தோடனே டக்குன்னு இதுல போது அவன் அடிச்சு போட்டு அது போயிருது. இதேதான் இங்க உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறோம். உலக அமைதி வருமா? அமைதியா பிரிய உயிர் வந்து எந்தெந்த குடும்பத்தில் இருக்குது அந்தந்த குடும்பத்தோட தொடர்பாய்க்குது. அம்மா போகுது, அம்மா அலை ஒத்துக்கிறது சொன்னா நம்ம கூட வந்து நினைச்சுக்குது, அது செயல்பட்டு இருக்கு. அப்பா போனாலும் அப்படி நம்ம கூட செயல்பட்டு இருக்கு. அதுக்கு சடங்கா வச்சாங்க. சடங்கா வச்சாங்க. எப்படி சடங்கா வச்சாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மாவை வெளியேற்றி சக்திகளை உந்தி விடுறதுக்கு பழைய காலத்துல சடங்கு வச்சாங்க. எப்படி வச்சாங்க? மகன் அம்மா இறந்துடனே மொட்டை எடுத்து அந்த புலியில சுத்தி வந்து 3 தரம் அந்த ஆன்மா தாண்டி அடையிட்டு நான் ஏற்றுக்கொள்றேன், மற்றவ இது விடுதலை ஆகிட்டுன்னு சொல்லி இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, அதை செஞ்சு அந்த உயிர் உணர்ந்திருந்தா பாரு, பிராமணன் வேற வந்து பூணூல் போட்டதுல பிராமணன், அவனை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல இப்படி உட்கார வச்சு, நம்ம குடும்பம் 5 பேரு நம்ம குடும்பத்தை சேர்ந்து ஐயா போயிட்டாருன்னு வச்சுக்கல, இந்த 5 பேர்த்தையும் உட்கார வச்சு அவன் சொல்லிட்டு இருப்பேன், இந்த ஆன்மா இப்படி சாந்தி அடையின்னு அவன் ஒன்னா சொல்லிட்டு இருப்பேன். நாமளும் கூட சேர்ந்து சொல்லுவோம். இப்படி சொன்னோம்னு சொன்னா அது அப்படியே சிறுகு கொண்டு போய் இந்த ஆன்மாவை சக்தி காலத்துக்கு விட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஆன்மாவுக்கு கோயில் இங்க வராது, சக்திகளை போயாலும் திரும்பி வராது. அந்த நிலைக்கு பேரு சடங்கு வச்சு அப்படி கொண்டுட்டு போய் விட்டு இருந்தாங்க. இப்ப பேரு சடங்காத்தான் இருக்குது. ஆன்மா உணர்ந்த ஆறு இருக்கிறார். ஆன்மா உணர்ந்து யார் இருக்கிறார்? ஏதாவது ஒரு சிலர் எங்க இருக்கிறார்? அப்படி இருக்கிற ஐயமார் கூட்டிட்டு வாங்க, நாம செஞ்சுக்கலாம்னு நல்லா சொல்லி பார்த்தோம். ஒரு ஐயரும் அதிகம் கூடல் போட்டு இருக்கிறாங்க, சடங்குல இருக்கிறாங்களே தவிர உணர்ந்தவங்க இல்லை. உணர்ந்தவங்களாலதான் அங்க ஒண்டி அதைய சேர்த்த முடியும். இப்ப உணராதனால வெறு சடங்கின் மூலமாக சேர்த்த முடியுமான முடியாது. இந்த நிலைகள் எல்லாம் மாற்றி அமைச்சு
ஆன்மாவோட அந்த களத்துல பக்குவமா கொண்டு இணைய வைக்கிறதுக்கு இந்த தவத்தை தவிர வேற மார்க்குமே கிடையாது. தவ முறையில நாம பற்ற அந்த நிலைகள் எல்லாம் விடுதலையாகி நாளைக்கு இந்த ஆன்மா பிரியுதுன்னு வச்சுக்கோங்க, எங்க போகுது? துரியாதீதம் போய் பழகி இருக்குது, பக்குவமாயிருக்குது, நேரம் ஆன்மா பிரிஞ்ச உடனே தாண்டு அங்க போயிருக்கு. இங்க எங்க நிக்க அதனுடைய மூலத்திற்கு தேர போகுது. இப்ப அப்படி இல்லை. இந்த பெட்ல அறிவு பதிஞ்சு இருக்குது, இது நமக்கு தான் முடியுதுன்னு பதிஞ்சே இருக்குது. இது ஆன்மா பிரிஞ்சோன்னு இங்கதான் பத்திட்டு இருக்கு. இங்க எங்க பற்றிட்டு இருக்குது அங்க நின்னுக்க. ஒரு மகன், அந்த மகன் எப்படி என்ன செய்வானோ, அவன் நாம் இறந்து போன வாடுறது கஷ்டம், அவன் கூட போய் இணைச்சு இந்த செயல் அப்படியே அழுத்தம் போய் அப்படியே அதோட இணைஞ்சுக்கு. அந்த இணைஞ்சு வர்ற ஆத்மாக்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்ட நிலை வராதனால அது கூடவே இணைஞ்சு செயல்பட்டு இருக்கு. முரண்பட்ட நிலை வரும் பொழுதுதான் இந்த அழுத்தத்தோட போற ஆன்மாத்தான் இந்த சக்தி இழந்து போனதுக்கு அப்புறம் இந்த உயிருக்கு சக்தி இழந்ததுக்கு வந்து உள்ள வந்து நுழைஞ்சுக்குது. அப்புறம் இது வந்த உடனே ஆடுது, எல்லாம் சொல்லுது. அது சக்தி இழந்த உடனே அப்ப ஞாபகமா இது சொல்லுது, இப்படி எல்லாம் என்னை துன்பப்படுத்துறதுன்னு சொல்லுது. இந்த நிலை இப்ப சமுதாயத்தில் நான் பார்த்துக்கிறேன். இது எப்படி நீக்கிறது? எந்த வழி? தவமுறை தவிர வேற ஏதாவது இருக்குதா? சரிங்க, இப்போ ஒரு அன்பர் இப்போ இதாயிட்டாரு இல்லைங்க, அவர் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட இப்ப அவரு சிவகாலத்துக்கு போக முடியாத நிலையில எல்லாம் இருக்காரு. சக்திகளத்துக்கே போக முடியாத நிலையில் இருந்தா இருக்கலாம். அது அது அவருடைய மனோநிலை எப்படி இருக்குது, எந்த துறையில் செயல்பட்டாருங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது கூடவே இருந்திருந்தா கொஞ்சம் அனுபவம் இருக்கு. ஆனா துரியாதீத வந்து நல்லா பழகிட்டு இருந்தாரு, தவத்துல பக்குவமா இருந்தா ஆர்ட் ஃபெயில் வராது. வேற எந்த மகானும் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்லைங்களா? இருக்குது. அதான் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய செயல் வந்து அந்த நெறியோட, உலக நெறி இருக்குது பாருங்க, நான் அப்படியே சொல்லிடுறீங்களா, ஒழுக்கம் கடமை அந்த நெறியோட தன்னுடைய வாழ்வை இழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நிலை வராது. அந்த நெறியோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வராது. அப்ப அவரு பிரம்மைக்கு அடையலங்கிறீங்களா? பிரம்மம் போக முடியாது. இப்ப நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த ஜீவனை சிவனாக்குனால்தான் பிரம்ம ஐக்கியம் கிடைக்கும். இங்க ஆக்கணும். நம்ம உடம்புல சூக்கு சரிகிறது இருக்குது அல்லவா, அந்த சரிகரத்தை சிவனாக்கணும். சிவனாக்குன உடனே அந்த ஆன்மா பிரிஞ்ச உடனே எங்க போகுது? சிவகலம் ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் அந்த இடத்துல தான் ஞானிகள் இருக்கிறாங்க. ஞானிகள் இருக்கக்கூடிய இடம் அது தனி. மற்றது அதுக்கு கீழ் இருக்கக்கூடிய சக்திகளா, அதுக்குத்தான் மற்ற ஆன்மாக்கள் பக்குவமான உடனே போகுமே தவிர அதுக்கு முன்னால் போகாது. பதிவு கழிய அந்த சக்திகளத்துக்கு போயிருவது. பதிவு கழிஞ்சாலுடைய போயிரு. அது வரையிலும் இயங்கிக்கிட்டே இருக்குது அல்லவா, அந்த இயக்கத்தில் இயங்க அதுக்கு பதிவு நீங்கும் அல்லவா, பதிவு நீங்க அது போய் சேர்ந்து அது வரையிலும் இருக்கு. அதுக்கு அப்பால் இருக்கிறது ஞானிகளுடைய ஆன்மா, அந்த சிவகலம். அது உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய நிலையை பண்படுத்தி அந்த நிலையில அங்க இருக்கிறாங்க. ஆகவே அவங்களுடைய அறிவு நமக்கு அங்க துணையா இருக்காங்க போனா. அதை சாமி சொல்றது, இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை மகான்களுடைய அறிவும் அங்க இருக்குது, நமக்கு துணையா இருக்குன்னு சொல்றாரு அங்க போனா. நீங்க கவியிலையும் கூட பாத்தீங்கன்னா அவர் இருக்குது, ராமலிங்கம் நேரா வந்தாரு, அது போக மற்ற அறிஞர்களும் எனக்கு துணை செய்கிறாருன்னு எழுதிக்கிறாரு. அது அங்க அந்த லீல நமக்கு வருமா? நாம அந்த பக்குவமான நமக்கு வரும். அது வரையில் எப்படி வருது? இதுக்குதான் வருது. எந்த பழக்கத்தில் இருக்குது, எந்த சூழ்நிலை இருக்குது, அதுக்கொப்பத்தான் இருக்கு. உடலை கட்டுது அந்த விந்து தானே, அதே விந்தின் மூலமாகத்தான் உடலை கட்டுது. அதே விந்து உடைச்சுதான் போகணும், உடைக்காம போக முடியாது. அப்போ செத்தவன முடியாது. சித்திரங்களால கூட எந்த சித்திராலையும் முடியாது. வரலாறுலாம் சொல்லுது. அது என்னங்கன்னா உடலை வரலாறு இருக்கு. ஏற்கனவே இப்ப உடல்ல இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, ரத்தோட்டம்
இயங்கிட்டு இருக்கிற உயிரில் வேணா போய் புகுந்து தான் பேசுறதாக உருவாக்கலாமே தவிர அந்த நின்று அந்த உடலுக்கு நின்று விட்டதுக்கு பிற்பாடு உள்ள போய் புகுந்து அதை இயக்க வைக்க முடியாது. அது சில கற்பனைகள் எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த கற்பனைகளை பார்த்துட்டு நாம அவன்கிட்ட பொட்டியில் போட்டு வச்சிருக்கிறோம். உண்மை நிலை அதல்ல. ஏற்கனவே அந்த உடல் இயக்க இப்ப சாமிச்சு இருக்கிறாரு. அந்த அவர் பேர் என்ன, இப்ப போனவர் பேரு, அவரை காப்பாற்ற முடியுது சாமிச்சு தெரியாதா? சரி, காப்பாற்ற முடியுமா? முடியாது. சாமிச்சு வந்து நுழைய முடியாது. பதிவு அப்படியே இருக்குது. இந்த உயிர் எப்படி வந்து இதுல போகுது? கொஞ்ச நேரம் இந்த எண்ணம் அந்த அழுத்தம் கொடுத்து அதை அங்க கொண்டுட்டு போகலாம். அது வேணா செய்யலாம், அது வேணா செய்யலாமே தவிர நிரந்தரமா அதை காப்பாற்ற முடியாது. ஒத்திருந்தாங்கன்னு வச்சுக்க, அதே விட்டு போட்டு சாமிச்சு கிட்ட போயிருது. சாமிச்சு என்ன பண்றது? உடல் தேவையில்லை, அப்படியே விட்டு போட்டு ஒண்ணு வேண்டாம் நான் போயேன்னு சொல்லிட்டு போக முடியாது. அட்டாக் ஆக வேண்டி தெரியும். உணராம இதைய வழி கொண்டு வரவே முடியாது. அதனால் உணராத வழியில தான் போகும்போது உணர்ந்த வழியில் போகாது. நாம் உணர்ந்திருக்கிறோம். இது மணிப்பூரகத்தின் மூலமா வெளியேறி பழகிருக்கிறோம். 30 40 வந்து 50 ஆகி 51 போயிடுது. இது அப்படியே சவன் நடக்க படுத்துட்டு இருக்க வேண்டிய, அது போயிட்டு வந்து உள்ள போவதற்கு வழி இருக்குது இல்ல, அப்படி போலாம். எதையும் உடக்க வேண்டியது இல்லை. பயிற்சி முறையில தான் அது செய்ய முடியும், வேற வழி இல்லை. வாழ்க வளமுடன். முடிக்கலாங்களா? அவரு படம் கொண்டு போட்டு பார்த்தேன். போட்டாங்க ஒரே போய் பார்க்கிற போது மண்டை உடைஞ்சு ரத்தம் போயிடுச்சு. நான் சொந்தக்காரங்க போயிருக்கேன் போறேன். அந்த ஆண்மை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? உயிர் பிரியும் பொழுது அழுத்தமா இருந்துன்னு சொன்னா யாரை நினைக்கிறா அவங்களோட போய் அட்டாச்மெண்ட் ஆகிருந்தது. உடனே பார்த்தது எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டு உடனே ஒரு 10 வயசு குழந்தை அந்த குழந்தையில அட்டாச்மெண்ட் ஆகி அது வந்து இம்மாதிரி இன்னார் பொண்ணாங்க, நீ அவங்களோட சாகரி நடந்து சொல்லிட்டு இது சொல்றதுக்கு வேண்டிய வந்தோம்னு சொல்லிட்டு போயிடும். இத்தனை மணிக்கு வந்தா இன்னும் செஞ்ச பணம் இப்படி எடுத்துட்டேன், என்னை இப்படி அடிச்சு போட்டான்னு சொல்லிட்டு போயிடும். நான் அது சொல்றதுக்கு வேண்டிய வந்தேன். அது 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 போறதுக்கு எதனா வழி இருக்குங்களா? இது சென்டருங்க எதனா இருக்கு? இல்ல, இது எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டு வச்சுக்கான இந்த குடும்பத்துக்கு தெரியணும் அல்லவா? அது வந்து புகுது இல்லைங்க ஐயா. எந்த வழியா வந்து புகுது? எது இப்ப இயக்க நம்மளுக்கு எந்த வழியா இருக்குது? இந்த வழியா உடல் முழுவதும் நிறைஞ்சு வந்துட்டே இருக்குது. உடல் முழுவதும் பாயுது. நம்ம கிட்ட ஆளா போயிட்டே இப்படி சுழன்ட்டே இருக்குது, சுழன்ட்டு போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் சுழன்ட்டு வந்துட்டே இருக்குது. உள்ளுக்குள்ள சுழன்ட்டு உள்ள வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஈர்ப்பு இருக்குது, ஒரு பக்கம் வெளியே தள்ளிட்டு இருக்குது. இந்த சென்டர் வழியா வராதுங்க. எல்லா சென்டர் இங்க எல்லாம் வந்து ஈர்ப்பு தன்மை இருக்குது பாருங்க. எங்க ஈர்ப்பு தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஸ்தலத்துக்கு ஈர்ப்பு தன்மை இருக்குது. உயிருடைய மையத்தில் ஈர்ப்பு தன்மை இருக்கு. அதனால அங்க வெளியில் போறதை இழுத்து உள்ள பிடிச்சுக்குவது. நம்ம உடல் முழுவதும் சக்தி இருக்குது, ஆனா முழு பவர் இந்த ஸ்தலத்துல தான் இருக்கு. அது இழுக்கும் போது தானே வருது, வந்து உள்ள தானே போயிடும். தானே போயிடும். போயிட்டு அழுத்தம் அதிகமா இருந்தா போக மாட்டேன்னு அது இப்போ அந்த ஆன்மாவை இருக்கிற ஆன்மாவை கொண்டு போட்டால் போடும்போது நம்ம ஊர்லதான் இந்த ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் இந்த மாதிரி வந்து அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் வந்து ஆனாரம் சொல்லி பார்த்தாங்க. நான் உயிரோட தான் இதை முடிப்பேன், அதெல்லாம் விட்டு போட்டு போக முடியாது. குழந்தைங்க இந்த மாதிரி 2-3 குழந்தைங்க அந்த அம்மாளுக்கு. அப்புறம் நைட்ல என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே ஒரு நாள் அதை ஓட்டுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிக்கிறாங்க, முடியல. மறுநாள் 12 மணிக்கு எல்லாம் உட்கார வச்சு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அதை ஓட்டுறதுக்கு இருக்கிறாங்க. அந்த பெண் இப்படி உட்கார்ந்துருக்குது, அதாவது இப்படி உட்கார்ந்துட்டு இருக்குது, இப்படி மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தானே ஒண்ணுக்கு போயிடுவேன். அப்படியே போயிடும், செத்து போயிட்டா. அது சொன்ன மாதிரி முடிச்சே போதும். உள்ளுக்குள்ள இருந்தே செய்யுமா? உள்ளுக்குள்ளே இந்த ஆன்மாவுக்கு அதுக்கு ஒத்துக்கலைன்னா அப்படி செய்யணும். இந்த ஆன்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நினைச்சிடுன்னா முடிச்சு போடும். நல்ல ஆன்மாக்கள் துணை செய்யும்.
இந்த ஏற்கனவே இப்போ எப்படி சமுதாயத்தில் இருக்குது, நல்லவன் உதவி பண்ற, தீயன சமயம் கிடைச்சு உதைக்கிறான், அதே மாதிரி தான் அது. அப்புறம் உள்ள வந்து நல்லதா பண்ணு, இதையெல்லாம் செய்யும். இது உண்மையிலேயே இதுல பற்றா இருந்திருக்குன்னா, இப்ப நம்ம ஆரம்பிச்சதோடு இருக்குது பாருங்க, லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்கு. அவ்வளவு நல்ல ஒரு பக்குவமா அமைச்சு நான் நினைச்சிட்டு செஞ்சது வேற. எதிர்காலம் ஒரு வருஷம் 2 வருஷம் இவங்க பயன்பட்டாங்கன்னு சொன்னா ஆன்மீக துறைக்கு நம்ம கூட முழுச ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அப்ப குடும்பத்தோட நாம தமிழ்நாடு முழுவதும் துணையா செய்யலாம். இது ஆரம்பிச்சு ரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களெல்லாம் யோசனை பண்ணி எல்லாம் பக்குவப்படுத்தி இது கடைக்கே போக மாட்டேங்குது. நம்ம எதார்த்தமா பேசுறேன், கடைக்கே போக மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பொருட்பட்டு கிடையாது. வேற ஆராய்ச்சிகள் செஞ்சு கொடுத்திருந்தா அப்படியே பிடிச்சிருப்பாங்க.